نحمد الله العظيم نصلي ونسلم على رسوله الكريم أما بعد அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையால் 5 தராவீகளும் 6 நாள் நுசுரோகளில் நாம் ஓதி நிறைவு செய்திருக்கின்றோம், கேட்டு முடித்திருக்கின்றோம். நாள்தோறும் ஏதாவது ஒரு ஆயத்திலிருந்து நாம் நமக்கான படிப்படிகளை பகிர்ந்து கொள்கின்ற வரிசையில் சூரா மாஇதா 26வது ஆயத்திலிருந்து 30வது ஆயத்து வரைக்கும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன்களுக்கு இடையே கபீல் ஹாபீலுக்கு இடையே நடைபெற்ற அந்த சண்டையை பற்றியும் சண்டை இறுதியில் கொலையாக முடிந்ததை பற்றியும் அதில் ஹாபீல் இறந்து விடுவார் என்பதை பற்றியெல்லாம் இந்த 4 வசனங்களில் அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டுகின்றார். அதில் ஹாபீல் சொல்லக்கூடிய செய்தி அல்லாஹ் தஆலா முதல் கட்டமாக பதிவு செய்கின்றார். லைன் வசத்த எதற்க இலையை தகுலனி வானா பிபாசனி எதியே இலைக்க லியாகுலனி. என்ன கை என்ன கொல்லணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நீ கை ஓங்கினாலும் நான் உங்களை கொள்வதற்காக வேண்டி கை ஓட்ட மாட்டேன். இனி நான் படைச்ச அல்லாஹ்வுக்காக பண்றேன் அப்படின்னு சொல்லி ஹாபீல் அவங்க சொல்லக்கூடிய செய்தியை அல்லாஹ் பதிவு செய்யலாம். இது எதனால நடக்குது அப்படின்னா, 2 பேருக்கும், அதாவது ஹாபீலுக்கு ஏற்பட்ட ஒரு பொறாமையினாலையும் வஞ்சகத்தினாலையும் இந்த கொலை சம்பவம் ஏற்படும். நம்ம இந்த சூரா மாஇதா போதெல்லாம் நம்ம இந்த வரலாறு கேள்விப்பட்டிருப்போம். இருந்தாலும் நினைவூட்டுவதற்காக வேண்டி அந்த வரலாறு சுருக்கணும். அன்னைக்குள்ள நடைமுறைக்காகவும் இனப்பெருக்கத்திற்காக வேண்டி அல்லாஹ் எப்படி நடைமுறைப்படுத்தி வச்சிருந்தான் அப்படின்னா, திருமணத்தை ஒரு கருவுல ஒரு ஆண் பெண் 2 கருவுருவாங்க, அடுத்த ஈடுல அடுத்த ஒரு ஆண் பெண் கருவுருவாங்க. இப்படி முதல்ல பிறந்த ஆணும் 2வது பிறந்த பெண்ணையும் திருமணம் முடிச்சுக்குவாங்க. முதல்ல பிறந்த பெண் 2வது பிறந்த ஆண் திருமணம் முடிச்சுக்குவாங்க. முதல்ல பிறந்ததையும் அதுல உள்ள ஆணும் பெண்ணும் பிறக்கும். 2வது பிறந்ததையும் அதுல உள்ள ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் பிறக்கும். முதல் தடவை பிறந்த ஆணும் 2வது பிறந்த பெண் குழந்தையும் திருமணம் முடிச்சுக்குவாங்க. அதே மாதிரி முதல் தடவை பிறந்த பெண்ணும் 2வது முறையாக பெறப்பட்ட ஆணும் திருமணம் முடிச்சுக்குவாங்க. இப்ப முதல் தடவை காபில் நிறைய கன்ஃபியூஸ் ஆனது, யாரு படைச்சது யார் கொல்லப்பட்டது அப்படின்னு. காபில் QAABIL காபில் இவருதான் கொலை செய்யறார். காபிலோட பிறந்த சகோதரி ரொம்ப அழகான பொண்ணு, ரொம்ப அழகா நேர்த்தியான ரொம்ப வலிமையா அம்சமான ஒரு பொண்ணு காபிலோட பிறகு. அடுத்த பிரசவத்துல ஹாபீல் பிறக்கிறாரு. ஹாபீலோட ஒரு பெண் குழந்தை இருக்குது, அது கொஞ்சம் அழகு கம்மியா இருக்கு. இப்ப ஹாபீலுக்கு காபிலோட பிறந்த அந்த சகோதரியை திருமணம் முடியும். அதாவது காபிலோட முதல் பிரசவத்துல காபிலோட பிறந்த அழகான பொண்ணு யாரால திருமணம் முடிக்கணும்? 2வது பிரசவத்துல பிறந்த ஹாபீலோட திருமணம் முடியும். அப்ப 2வது பிரசவத்துல ஹாபீலோட பிறந்த அழகு கம்மியா இருக்கக்கூடிய பொண்ணை முதல் பிரசவத்துல பிறந்த காபில் திருமணம் முடிக்கக்கூடிய சூழ்நிலை வருது. எப்படி காசுனா சூழ்நிலை வருது. அப்ப காபில் என்ன முடிவு பண்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் பிரசவத்துல பிறந்த காபில் நான் மோகோல காபில பார்த்து சொல்றேன், சகோதரியே திருமணம் முடிக்க மாட்டேன். அன்னைக்குள்ள விதிக்கு மீறி என்னோட பிறந்தவரை நான் திருமணம் முடிச்சுக்கிறேன், உனக்கு அவ்வளவு அழகான பொண்ணு கேட்குதா
ரெண்டு பேரும் விளையாட்டு போகாம அது சண்டையாகி கடைசியில அது கொலையில போய் முடியும். அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா, சரி நமக்குள்ள நம்ம முடிவு பண்ணுவோம், நாம ரெண்டு பேருமே அல்லாவுக்கு காணிக்கை செலுத்துவோம், இறைவனுக்கு காணிக்கை செலுத்துவோம். யாருடைய குர்பானிய யாருடைய காணிக்கை அல்லாஹ் ஏற்றுக்கிறானோ அவங்க தான் வெற்றி பெற்றுவாங்க. அவங்க சொல்ற பிரகாரம் நம்ம நடந்துக்கலாம். நான் ஜெயிச்சேன் அப்படின்னு சொன்னா சொல்றாரு, நான் ஜெயிச்சேன் அப்படின்னு சொன்னா என்ன அசல் நடைமுறையோ, எப்படி கிராஸ்ல திருமணம் பண்ணிக்கலாமோ அதே அசல் நடைமுறையில பண்ணிக்கலாம். நீ உன்னுடைய காணிக்கை எல்லாம் ஏற்றுக்கிட்டானா நீ சொல்ற மாதிரி ஒரே பிரசத்துல முடிச்சுக்க அப்படின்னு ரெண்டு பேரும் காணிக்கை கொடுக்குறாங்க. அன்னைக்குள்ள நடைமுறை பிரகாரம் காணிக்கை கொடுத்தோம் அப்படின்னா அது அங்கீகரிக்கப்பட்டதற்கான அடையாளம் என்ன அப்படின்னா, ஒரு நெருப்பு எதை காணிக்கையா கொடுக்குறோமோ அதை கரிச்சது. இயற்கையாகவே ஒரு நல்ல குணம் உள்ளவர். அதனால அவர் என்ன செய்யறாருன்னா, அவர் ஆடு மேய்க்கிற தொழில் பண்ணிட்டு இருக்காரு. தன் இருக்கிறதுலேயே நல்ல கொடுத்த ஆடை காணிக்கையா கொடுக்குறாரு. காம்பி கொஞ்சம் குணநலங்கள்ல கொஞ்சம் மோசமாக இருக்கக்கூடியவர், அவர் விவசாயம் பண்றவர். அவர் தன் தலைமுறையில இருந்த கதிர்கள்ல ஒரு முன்னப்பின்னெல்லாம் கலந்து இதெல்லாம் மகசூலாக இருக்கும். அதுல கொஞ்சம் முன்னப்பின்ன எல்லாத்தையும் கலந்து காணிக்கை தானே வைக்க போறோம், யாருக்கும் உடனே கருத்துதானே போகுது, கரியாதான் போகுது அப்படின்னு கொஞ்சம் முன்னப்பின்ன எடுத்து வைக்கிறார். இது அல்லாஹ் ஏற்றுக்கிட்டது என்ன அப்படின்னா, எதை அல்லாஹ் நடைமுறையா வச்சிருந்தானோ அதுதான் நடக்கணும் அப்படிங்கிற விதி பிரகாரம் ஹாபிலுக்கு தான் அந்த அழகாக கொண்டு போய் சேரணும் அப்படிங்கிற அடிப்படையில ஹாபிலுடைய அந்த கொழுப்பு ஆடு நெருப்புனால கரிக்கப்படுது, அது அங்கீகரிக்கப்படுது. இதுல கோபம் வாங்கி போன காபில் என்ன பண்றாரு, முதல் பிரசவத்துல இருந்த காபில் அவரை கொலை செய்யறதுக்காக வர்றாரு. அப்பதான் இந்த வார்த்தை சொல்றாரு, நீ என்னை கொல்லணுங்கிறதுக்காக வேண்டி கையை ஓங்கினாலும் நான் உன்னை கொல்ல மாட்டேன், நான் உன்னை கொள்றதுக்காக கையை ஓங்க மாட்டேன். இன்னி நான் அல்லாஹ் பயப்படுறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி முடிக்கிறார். கடைசியில அவங்க காபில் ஹாபில கொலை செஞ்சார். அப்புறம் அடக்கம் பண்றது, இந்த காக்கா கொடுத்தது அதெல்லாம் சம்பவம் போகும். நமக்கான படிப்படை என்ன அப்படின்னா, ரெண்டு விஷயம். ஒண்ணு, அடுத்தவங்களுடைய ரிசல்ட் கெடுக்கிறமான எந்த வேலையும் நாம பண்ணக்கூடாது. அதே மாதிரி விட்டு கொள்வதனால ஏகப்பட்ட நன்மைகளை ஏகப்பட்ட பழக்கத்துகளை நாம சம்பாதிக்கலாம். அதோட விட்டு கொடுத்தால் கெட்டு போவதில்லை, கெட்டு போவதும் விட்டு கொடுப்பதில்லை அப்படின்னு. அதுதான் உண்மை. நாம நமக்கானதாகவே இருந்தாலும் சமயங்கள்ல அது நம்ம பொருள்தான் இருந்தாலும் விட்டு போடுவதனால நாம் கெட்டு போவோம். விட்டு போடுவதனால அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து நமக்கு கிடைக்கும், அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத் கிடைக்கும், ஏன் அல்லாஹ்வுடைய அருள் பார்வை கிடைக்கும், சமயங்கள்ல சொர்க்கமே கிடைக்கும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களிட்ட ரெண்டு நபர்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில நடந்த ஒரு விஷயத்தை பத்தி சொல்றாங்க. அந்த சம்பவத்தை சொல்லும் பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சோழமா அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. முடிக்கு உலகை சந்தோஷமா முடிக்கிறாங்க. என்ன சம்பவம் அப்படின்னா, மறுமையிலே கூடிய ஒரு சம்பவம் நடக்குமா. ரெண்டு பேர் அல்லாஹ் நிக்கிறாங்க. அல்லாஹ் விசாரணை செய்யலாம், என்ன விஷயம் அப்படின்னு. எனக்கு அநியாயம் செஞ்சுட்டா, இவனால நான் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கேன், அதனால அவன் பெருமை எல்லா நன்மைகளையும் புரிஞ்சு எனக்கு கொடுத்ததுமையாங்களா அப்படின்னு ஒருத்தர் சொல்றார். என்ன பண்ண என்ன நன்மை இருக்கு காமி அல்லாஹ் கேட்கலாம். அவருக்கு என்கிட்ட இருக்கிறது எந்த நன்மையும் இல்லையாங்களா, இது வரைக்கும் ஒவ்வொருதான் கொடுத்து கழிஞ்சுட்டு போகனா என்கிட்ட என்னுடைய பாவம் மட்டும்தான் இருக்கு. இவருனால மற்றவங்க பாதிக்கப்பட்டனா, என்னால மற்றவங்க பாதிக்கப்பட்டதாகி இவரும் பாதிக்கப்பட்டிருக்காரு. ஆனா இவருக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு நன்மை இல்லை, நான் அப்படி ஒன்றும் அவ்வளவு பெரிய நன்மை எல்லாம் செய்யல அப்படின்னு நிற்கும் போது அல்லாஹ் திருமணம் முதல் அப்படியே கேட்கலாம், என்ன செய்யலாம், பாவம் தான் இருக்குதான், என்ன செய்யலாம் அப்படின்னா அவருக்கு எந்த அளவு பாவம் இருக்கோ அந்த அளவு ஈக்குவலா
என்னுடைய பாவத்திலிருந்து எடுத்து அவருக்கு கொடுத்து இது யாரும் செய்யும் அப்படின்னு அல்லாஹ் அவர் சொல்றாரு. ஒண்ணு அவர்கிட்ட இருந்து எனக்கு நன்மையை கொடுத்து நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், அவருக்கு நன்மை இல்லையா, அவர் எவ்வளவு பாவம் வச்சிருக்காரோ அதுக்கு ஈக்குவலா என்னுடைய பாவத்தை கழிச்சு அப்படின்னு அவர் சொல்றாங்க. அல்லாஹ் என்ன செய்யறான், வா அப்படின்னு கூட்டிட்டு போய் இந்த இதுதான் சொல்லணும் அப்படின்னு பார்த்து நேரம் பார்க்க விட்டான். சொல்றா அவனுக்கு தான் தெரியுமே யாருடைய கற்பனையிலையும் அப்படிப்பட்ட ஒரு லக்ஸரியஸ் நம்ம பார்த்திருக்க முடியாது. யாருடைய கற்பனையிலையும் அப்படிப்பட்ட ஒரு வசதி வாய்ப்புகளை நாம் சிந்திச்சு போக முடியாது. அந்த சொல்றதுடைய ஏது போகங்களை எல்லாத்தையும் பார்த்து முடிச்சோடனே அவர் நல்லா கேட்கிறாரு, ஏன்னா இது யாருக்காக நீ வச்சிருக்க, நபிமார்களுக்கு வச்சிருக்கியா, இல்ல அப்படின்னா சித்திகளுக்காக வச்சிருக்கியா, அதுவும் இல்லை. அப்படின்னா நீ உங்களுடைய பேர்ல உனக்காக ஷஹீதானாங்களே, உயிர் தியாகம்லாம் பண்ணாங்களே, அவங்களுக்காக நீ வச்சிருக்கியா என்று சொல்றது அதெல்லாம் இல்லப்பா, இதுக்குன்னு ஒரு வேலை இருக்கு, அந்த வேலையை யார் கொடுக்கணும் இந்த சொல்றதுக்கு போயிடும், அவங்களுக்கு இந்த சொல்றோம் சொல்றோம். அப்படி என்ன வேலை, ஒன்னாவது கூட நினைச்சா கூட ஒன்னாவது கூட வாங்க முடியும் அப்படின்னு நல்லா சொல்றான். என்னால வாங்க முடியுமா, அப்பதான் நான் கண்டிப்பா நான் அந்த வேலை கொடுத்து வாங்கிக்கிறேன், என்ன வேலை அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு அல்லாஹ் சொல்றான், இவ்வளவு நேரம் நீ வாதாடி இருந்த அவரை விட்டு கொடுத்து, அவரை விட்டு மன்னிச்சு விட்டு உனக்கு வந்து சேர வேண்டிய நன்மைகளை நீ விட்டு கொடுத்து, இதுதான் இந்த சொல்றதுக்கான வேலை அப்படின்னு சொன்ன உடனே அவர் வந்து யாருன்னா நான் இவரை புதுசா அழைச்சிட்டேன், எனக்கு அந்த சொர்க்கம் கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லி அந்த சொர்க்கத்தை வாங்கிக்கிறார். முதல்ல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சம்பவத்தை சொல்லும் போது சுகமா இருந்ததுக்கு காரணம் என்னன்னா, இப்படி என்னுடைய அடியார்கள் ஒருத்தர் பாதிக்கப்பட்டு இருக்கிறாரே அப்படின்னு சோகமா இந்த சம்பவத்தை ஆரம்பிச்சு, என்னுடைய அடியார்கள் 2 பேருமே இப்ப சொர்க்கத்துக்கு தகுதியானவங்களா ஆகிட்டாங்களே அப்படின்னு சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷமா இந்த செய்தியை சொல்லி முடிக்கிறாங்க. அப்ப இங்க ஒருத்தர் விட்டு கொடுக்கறதுனால அல்லாஹ்வுடைய அருள் பார்வை கிடைக்குது, அல்லாஹ்வுடைய சொர்க்கமும் கிடைக்குது. இன்னும் ஒரு தடவை ரொம்ப தேவையில நம்ம சமயத்துல வந்து காய்ச்சல் ஜுரம்லாம் வந்து நாக்குனா சப்புன்னு இருக்கும், ஏதாவது பஜ்ஜி சுஜியோ அல்லது வந்து கிரிலோ ஏதாவது சம்திங் இப்படி காரமா சாப்பிடணும்னு சொல்லி நமக்கு அப்படியே நாக்குனா கிரேவிங்ஸா இருக்கும். அப்படி ஒரு தடவை அவங்களுக்கு மீன் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு, ஃப்ரை பண்ண பொரிச்ச மீன் அப்படி வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க. நாள் போகுது, கரெக்டா அந்த மீன் சாப்பிடுறதுக்கான சிச்சுவேஷன் வந்த உடனே தன்னுடைய வேலையாட்ட காசை கொடுத்துட்டு போய் நல்லா ஃப்ரை பண்ண மீன் வாங்கிக்கலாம் கொடுத்து அனுப்புறாங்க. அவரும் போய் வேலையாலும் போய் மீனை வாங்கிட்டு வர, மீனை வாங்கிட்டு வந்து வச்ச உடனே அவதான் சாப்பிடலாம் இவ்வளவு முறையில சாப்பிட்றதுக்காக போறாங்க. வெளியில ஒரு பிஸ்கி சாப்பிட இருந்தா தாங்க அப்படின்னு வெளியில ஒரு பிஸ்கி, அந்த மிஸ்கின் வந்து கேட்ட உடனே உணவு வகையில செய்யறாங்க. அப்படியே சாப்பாடு மூடி அந்த மீனை வேலையால கொடுத்து இந்த போய் அந்த மிஸ்கினுக்கு போய் கொடுத்துரு அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. அவரு என்ன வேலை பண்றாரு பாருங்க, அவரு போய் உணவு வகையில அவனுடைய வேலையால போய் மிஸ்கின் போய் கொடுத்துட்டு, இருந்தாலும் நம்ம முதலாளி போனாலும் வந்து மீன் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டிருக்காரு, இப்பதான் அவர் சாப்பிட போனாரு, அந்த நேரம் மட்டும் மிஸ்கினா வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்கின்கிட்ட தேவம் பேசுறாரு. என்ன பேசுறாரு, நான் வேணா உனக்கு ஒரு திருகம் தந்துடுறேன், இது நான் தான் போய் வாங்கிட்டு வந்தேன் கடையில், 1.5 திருகம் கொடுத்து வாங்கிட்டு வந்தேன், உனக்கு அந்த காசு தந்துடுறேன் அல்லது ஒரு திருகமாவது தந்துடுறேன், காசு வச்சுட்டு மீன் என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லி மிஸ்கின்கிட்ட இவ்வளவு வேலை அப்படின்னு சொல்றாங்க. மிஸ்கின் என்ன பண்ணாங்க, ஏதோ ஒன்று கிடைச்சா சரி காசோட வந்து சாப்பிடலாம், காசை வாங்கிட்டு மீனை திரும்ப கொடுத்துட்றாங்க. கொண்டு போன மீன் அப்படியே திரும்ப இவ்வளவு முறையிலாம் மட்டும் வருது. இவங்க சார் நீங்க என்ன கொண்டு போன மீன் அப்படி கொண்டு வந்திருக்க, இல்ல நீங்க ரொம்ப பிடிக்குதே ரொம்ப நாள் கழிச்சு மீன் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்க, அது ஒரு பிடிச்ச மீன், அது ஏன் வந்து மிஸ்கின் கொடுப்பானே, நான் மிஸ்கின் எப்படி ஒரு டீல் பண்ணி கொடுத்த மீனை திரும்ப வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி அவரும் சொல்ல. இவங்க சொன்னாங்க, நமக்கு பிடிச்சதை நாம சமயங்கள்ல விட்டு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் நிச்சயமாக அதுக்கு பல மடங்கு நமக்கு ரிசத்தை தருவான், பல மடங்கு சந்தோஷத்தை தருவான், பல மடங்கு அவனுடைய ரஹமத்தை தருவான். இந்த காசையும் அவனுக்கு கொடுத்துரு,
அதே மாதிரி இந்த மீனையும் அவரே வச்சுட்டு சொல்லு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்ம மக்காவை ஹஜ்ஜுக்கு போனவங்களுக்கு தெரியும், உம்ராவுக்கு போனவங்களுக்கு தெரியும், மதீனாவுக்கு போவோம். மதீனாவுக்கு போய் யாருக்கு சலாம் சொல்லுவோம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொல்லுவோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல யார் இருக்கா? அபூபக்கர் சித்திக் எல்லாம் இருக்கா. அதுக்கு பக்கத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கா. உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு எப்படி இந்த பிளேஸ் வந்துச்சு அப்படின்னா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு நாள் ஃபஜ்ர் அபூபக்கர் ஃபைனோசி அப்படிங்கிறத குத்தி கொன்னது. குத்திடலாம், ஃபஜ்ர் கொடுக்கும்போது குத்திடலாம். அதுலதான் அவங்க திரும்ப போகும்போது உடம்பு சரியில்லாம ஆகி அந்த குத்துப்படுறதுல கைப்படுத்த வைக்க ஆகிறாங்க. அடுத்து ஒரு நாளே 2 நாளே போக போகுது. மகனை கூப்பிட்டு சொல்றாங்க. யாரு? மகனை கூப்பிட்டு சொல்றாங்க, ஆயிஷா மாட்ட போ, எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஆயிஷா மாட்ட போய் இந்த மாதிரி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு பக்கத்துல நான் அடக்கம் செய்யப்படலாமா அப்படின்னு போய் கேட்குவோம். அவங்க ஓகே அப்படின்னு சொன்னா, அனுமதி இருந்தா என்னுடைய 2 தோழர்கள் பக்கத்துல என்னையும் கொண்டு போய் அடக்கம் பண்ணி ஆயிஷா மாட்ட போறாங்க. ஆயிஷாமா என்ன நினைச்சு வச்சிருந்தாங்க அப்படின்னா, ஒண்ணு என்னுடைய தகப்பன் பக்கத்துல, இன்னொன்னு என்னுடைய கணவர் பக்கத்துல, இந்த 2 பேர் பக்கத்துல நான் கடைசி நேரத்துல போய் அடங்கிடணும் அப்படின்னு அந்த இடத்த ஆயிஷா தான் யோசிச்சு முடிவு பண்ணி நினைச்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சந்தர்ப்பத்துல தான் உமர் ரலியல்லாஹுடைய மகனார் வந்து கேட்கிறார், இந்த மாதிரி ஹலீஃபா என்னுடைய தகப்பனார் கேட்டு அனுப்புறாரு, என்ன செய்யட்டும் அப்படின்னு. ஆயிஷா ரொம்ப யோசனைக்கு பிறகு விட்டு கொடுத்துறான், பரவாயில்ல, ஆனா நான் அந்த இடத்துல அடங்கணும்னு சொல்லி நினைச்சிருந்தேன். இருந்தாலும் ஹலீஃபா கேட்கிறாரு, அவரும் 2 பேருடைய தோழர்கள் தான், அதனால நீ அவங்களுக்கு நான் அனுமதி கொடுத்துலன்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அனுமதி கொடுத்துறான். அப்படி இருந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு கடைசியா சொன்னாங்க, ஒருவேளை அடக்கம் செய்யப்பட்ட நேரத்துல ஏதாவது முன்ன பின்ன சூழ்நிலை இருந்துச்சு, யாரும் ஒத்துக்கல அப்படின்னா என்ன குரு சொல்லிட்டாங்க, ஜன்னத்துல் பக்தியிலே போய் அடக்கம் பண்ணி எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. ஆயிஷாமா ஒத்துக்கிட்டது மாதிரியே யாரும் ஆட்சிகள் தெரிவிக்கல அப்படின்னா என்னுடைய ஹபீபுகளோட நாயகத்தோட சித்திகோட அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட போய் அடக்கம் பண்ணியது அப்படின்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. ஆயிஷா நாயகி விட்டு கொடுத்ததுனாலதான் இன்னைக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பக்கத்திலையும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பக்கத்திலையும் அடக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. பொதுவாகவே எல்லா விதமான விவாதத்துல நாம ஈடுபட்டாலும் கேரக்டர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம பல காரணங்கள் சொல்லலாம், பல தடவை சொல்லலாம். இதோட சேர்ந்து நம்முடைய கேரக்டர், நம்மளுடைய குணநலன்கள் நல்லா இருந்தா மட்டும்தான் அந்த விவாதத்தோட சேர்ந்து அந்த கேரக்டர் நல்லா இருக்கும் போது கூடுதலாக அல்லாஹ்வுக்காக நமக்கு எல்லா விதமான ரிசல்ட்களையும் வாங்கி வளர்ப்பான். இந்த சம்பவத்துல, இந்த ஆபில் காபிலுடைய சம்பவத்துல அடுத்தவங்களுடைய பொருளுக்கு ஆசைப்படவும் கூடாது. அதே சமயத்துல சமயங்கள் அது நமக்கு உள்ளதான் இருந்தாலும் விட்டு கொடுக்கிறதுனால எந்த விதமான தப்பான முடிவும் நமக்கு வந்து சேராது. அவங்க நைட்டு ஃபுல்லா இதையே கேட்டுட்டு இருப்பாங்க. என்னை நீ அழகா படைச்சிட்ட, என் குணத்தை அழகா இருக்கு, என்னை நீ அழகா படைச்சிட்ட, உருவத்துல அழகா ஆக்கிட்ட, வெளி தோற்றத்துல என்னை அழகா ஆக்கிட்ட, என்னுடைய குணத்தையும் அதே மாதிரி அழகா இப்படின்னு நைட்டு ஃபுல்லா கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்க மனைவி உண்மையா சொன்னாங்க, என்ன இதையே கேட்டுட்டு இருக்கீங்க, நான் என்னை அழகா படைச்சிட்டேன், என்னை குணத்தை நல்லா இருக்கு, என்னை அழகா படைச்சிட்டேன், என் குணத்தை நல்லா இருக்கு, இதையே கேட்டுட்டு இருக்கீங்க, ஏன் இப்படி கேட்கறீங்க அப்படின்னா, அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களா, இந்த நல்ல குணம் தான் நம்முடைய நாளைக்கு சொர்க்கத்துக்கு கொண்டு போய் தர செய்யும். இந்த நல்ல குணம் தான் நாளைக்கு அல்லாஹ்வுடைய ரிவாவை எனக்கு வாங்கி தரும். நான் பல தொகுதிகள் கொடுத்திருக்கலாம், பல காலத்துகள் கொடுத்திருக்கலாம், பல குரான்களை ஓதி பிடிச்சிருக்கலாம். அதெல்லாம் விட இந்த நல்ல குணம் தான் என்னை நாளைக்கு தர செய்யும் அப்படின்னு சொல்லி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க. எனவே இந்த சம்பவத்தில் நமக்கான படிப்பினை 3. 1, நாம் சமயங்களில் நமக்கானதாகவே இருந்தாலும் விட்டு கொடுப்பதால் ஒருபோதும் அல்லாஹ் தஆலா நம்மை கைவிட மாட்டார்.
இரண்டாவது, அடுத்தவர்களுடைய ரிஸ்கை பறிப்பதற்கு, அடுத்தவர்களுக்கான சொந்தமான பொருளை பறிப்பதற்கான அதிகாரம் அது நம்முடைய கையில் இல்லை. மூன்றாவது, நம்முடைய குணநலங்கள் சீராக இருக்கும் பட்சத்தில் அல்லாஹ் தஆலா எல்லா விதமான செயல்படுத்துவதையும் நம்மை தேடி வந்து நம்முடைய மடியில் கொண்டுவார். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த ஹைர் பரக்கத்திற்கு சொந்தக்காரராக நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக.